ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அப்படி திருநெல்வேலி வந்து 2000 ரூபாய் சதுரடி சார். டிடிசிபி வந்து திரும்ப 1850 ரூபாய் சதுரடி சார். அச்சரப்பாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டிடிசிபி அப்படி ரெரா அப்படி இருக்கு. அது கேஷ்லேயும் பண்ணலாம், இஎம்ஐலையும் பண்ணலாம். 850 per square feet வரும். மதுராந்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees வரும். கேஷும் பண்ணலாம், இஎம்ஐ பண்ணலாம். மதுராந்தகம் அச்சரப்பாக்கத்தில் இன்னொரு ஆஃபர் கேஷ்பேக் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. அது வந்து விளக்கமாக சொல்லுமா? ஆமாம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் தான் இருக்கும். விருப்பப்படுறவங்க கேட்டு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மகிட்ட மதுராந்தகம் சைட் இருக்குது. ஆனால் கேஷ்பேக் ஆஃபர் போகிறது சிம்பிளாக சொல்லிடலாம் பாருங்க. கேஷ்பேக் ஆஃபருக்காக நம்ம லேஅவுட் எடுத்து பண்ண மாட்டோம். நம்மகிட்ட இருக்க லேஅவுட்டில் சில லேஅவுட் பண்ணி நம்ம கேஷ்பேக் ஆஃபராக கொடுப்போம். ஏன் அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, விற்காத நம்ம உதவாத நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி கிடையாது. வந்து டிடிசிபி ரெரான்னு சொல்லுவாங்க. ரெரா அப்படின்னா தெரியுமா எல்லாருக்கும்? டிடிசிபிலாம் தெரியுமா? சிஎம்டிலாம் தெரியுமா? சிஎம்டி அப்படின்னா சென்னை ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். சிம்பிளா நான் சொல்லிடுறேன், ரொம்ப சிஎம்டிலாம் சொல்லுறேன். சென்னை லிமிட் வரைக்கும் இருக்குது சிஎம்டி, அது வந்து சென்னை பக்கா சென்னை ப்ராப்பர்ட்டி. சென்னை லிமிட் தாண்டின ஒன்று இருந்தது டிடிசிபி, அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் மேலே டிடிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெரான்றது இப்போ 2 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 906 ஹால்மார்க் மாதிரி ரெரா வானதான் பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ரெரா வாங்கி இப்போ பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அப்படி பார்த்தா இப்போ நீங்கள் யாராலும் அதை பண்ண முடியும். என்ன வாங்கி வச்சிருந்தீங்க அப்படி இல்லாமல் அதை விற்றுக்கலாம். அது ஒரு கண்டிஷன் கிடையாது. இப்போது அப்ரூவ் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ரியல் எஸ்டேட் பற்றி ப்ரீஃபாக ஒரு மீட்டிங்லாம் அடுத்து வச்சுப்போம். அதை தெளிவாக நம்ம பிளான் பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுராந்தகம் சைட் இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? அப்போ எவ்வளோ வருதுங்க? அரை மணி எவ்வளோ வருது? 3 லட்சம் 6 லட்சம். 6 லட்சம். எனக்கு இது வந்து நிறைய 6 மணி தான் இருக்குது. 6 லட்ச ரூபா வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா எவ்வளோ கொடுக்க போறீங்க? ஃபுல் கேஷ் வாங்கினீங்கன்னா நீங்கள் 6 லட்ச ரூபா கொடுத்துருவீங்க. அதே மாதிரி நம்ம கம்பெனி போட்டு எப்பவுமே வந்து சில கம்பெனியில் சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈசி ஃப்ரீலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? நம்ம கம்பெனியில் ஸ்டார்டிங் வந்து நம்ம அதுவும் ஃப்ரீ பண்ணுறது கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் கேஷாக கொடுத்தாலும் சரி, இஎம்ஐனாலும் சரி, லோனாலும் சரி, கஸ்டமரோட செலவு தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ சொன்னோம்னா நம்ம இது 50 எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுருவோம். சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங் தான் பண்ணல. நம்மளால என்ன அளவுக்கு ரேட்டு கம்மியாக விற்க முடியுமோ அதுக்காக நம்ம அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கஸ்டமர் சார்ஜ் சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க தான் வந்து கவர்மெண்ட் பே பண்ணி பண்ண போகிறாங்க. நான் நேற்று கூட சொன்னேன், மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு காலத்தை வந்து நம்ம ரேட்டு என்ன சொன்னாலும் வாங்கிட்டாங்க, எங்க தான் சொன்ன கேட்டுட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறதால ரேட்டு விசாரிக்கிறாங்க. நீ போய் கூட்டு போய் காமிச்சு யாரும் வாங்கிட மாட்டாங்க. கரெக்டுங்களா? அவங்க 4 பேர் திருப்பி பார்ப்பாங்க, அக்கம் பக்கம் விசாரிப்பாங்க. அப்போ நம்ம ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, அவங்க வியாபாரம் ஆகாது, பொய் சொல்கிறோன்னு வச்சுப்பாங்க, நம்ம தப்பாக நினச்சிப்பாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க, இல்லை அப்புறமா சொல்ல மாட்டோம். ஆனால் பார்த்தா பக்கத்தில் இருக்காங்க வாங்கி போயிடுவாங்க. என் மாதிரி யாருக்கும் நடந்துருக்கு நான் ஸ்டார்டிங்கில். சரிங்களா? நம்மளோட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 600 ரூபா சொல்லிருப்பீங்க, பக்கத்தில் 500 ரூபாய் எடுத்துருப்பாரு, இல்லை 500 எடுத்துருப்பாரு. அவங்க வாங்கி நீங்கள் தான் யார்த்த காமிச்சிருப்பீங்க, ஆனால் பக்கத்தில் வாங்கி போடுவோம். அதனால் நம்ம என்ன பிளான் பண்ணோம், எவ்வளோ குறைவாக பண்ண முடியுமோ அந்த மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி, மார்க்கெட்டில் பக்கத்தில் என்ன லேஅவுட் விற்கிறாங்களோ அந்த லேஅவுட்டில் எவ்வளோ குறைவாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷில் வாங்கினீங்கன்னா 450 ரூபா கொடுக்கலாம் ஸ்கொயர் ஃபீட். 450 ரூபா ஒரு சதுரடி. எத்தனை சதுரடி வாங்குறோம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அதோட இஎம்ஐலையும் கேஷ் பேக்கில் வாங்குறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய், 500 ரூபா வித்தியாசம். அப்போ 6 லட்ச ரூபா இந்த பிளாட் வாங்குறாங்க. ஓகேவா? கேஷ் பேக் அந்த பிளாட் வாங்கிட்டாங்க, 6 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க இல்லையா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே அதுக்கப்புறம் மாதம் 5% உங்களுக்கு வந்து நம்ம கேஷ் பேக்கை தரோம். இன்ட்டு 20 மாதம் 5% எவ்வளோ வருங்க? 6 லட்ச ரூபாய்க்கு 3000 30,000 ரூபாய். அப்போ 20 மாதத்துக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா கொடுத்து வாங்கின காசு வந்து 20 மாதம் ரிட்டர்ன் ஆகும். ROI கிடையாது. ROI வேற. ROIனா நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க, நாங்கள் மாதம் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகி தரும். இது வந்து லேண்டில் தரும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டுக்கு காசு கொடுத்து பயப்படுவாங்க. ஐ மீன் ROI கொடுத்து பயப்படுவாங்க. காசு நீங்கள் ஓடிட்டு என்ன பண்ணுறது, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன், பெரிய அமௌண்ட் நான் சொல்கிறேன். இப்போ 6 லட்ச ரூபா பண்ணும்போது நீங்கள் நான் கொடுத்தவொடனே என்ன ஆச்சு, உங்களுக்கு சொத்து 3 பேர் பறிச்சிட்டோம். அப்போ உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. காசு கொடுத்தது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கழிச்சிச்சு. ப்ளஸ் வந்து மாதம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து உங்களுக்கு கேஷ் பேக்காக மந்த் ரிட்டர்ன் வரும். அப்போ 20 மாதம் நீங்கள் போட்ட காசு வந்துடும், உங்களுக்கு லேண்டு ஃப்ரீ. லாபமே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? கேட்கும்போது என்ன உங்களை வந்து தப்பா கேட்பாங்க, என்ன விக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா தப்பா சொல்றாங்க. இந்த பிளான் சொல்றாங்க, இதுதான் புதுசாவே தெரியல. ஆமா, அதுக்காக கேக்குறேன். எல்லாரும் யாருக்குமே சார் இல்ல யார வியாபாரிகள் இருக்கீங்களா? யார வியாபாரிகள் இருக்கீங்களா? வியாபாரி கடை வச்சிருக்கீங்க யாராங்களா? இல்ல மளிகை சாமான் ஏதோ கடை பிசினஸ் பண்றவங்க யார்தான் நான் பேசுறேன், இந்த யார்தான் ஏதோ வியாபாரம் பண்றோம்ல சார், அது வியாபாரம் தான் சார். ஏதோ வியாபாரம் பண்ணுவோம்ல,
வியாபாரத்துல லாபம் இருக்குமா நஷ்டம் இருக்குமா? இல்லை, லாபம் இல்லாம யாரும் வியாபாரம் செய்வாங்க? ரெண்டுமே லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அதான் வியாபாரம். லாபம் மட்டுமே இருக்காது, நஷ்டம் இருக்காது. லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். ஆனால் ஆமா, எந்த வியாபாரம் நஷ்டம் வியாபாரம் பண்ண மாட்டான். நிறைய பேர் ஆடி தள்ளுபடி, அந்த தள்ளுபடி, இந்த தள்ளுபடி, ஃப்ரீயா தரலாம் எல்லாமே சொல்லுவாங்க. நஷ்டத்தை யாரும் கொடுப்பானா? முட்டாளா பைத்தியமாக யாருமே கொடுக்க மாட்டான். பட் அது விளம்பரத்துக்காக கவர்ச்சிக்காக போனவன் மேபி ரேட்டு குறையலாம். ஆனால் வந்து யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே சும்மா கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்கே பண்ணுறேன்னா கூட மேடம் கேட்ட நல்ல கேள்வி, ஏன்ப்பா நீங்கள் லேண்டிங் கொடுத்து காசு தர, இதில் வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டால் இது வந்து லாபம் கம்மி தான், ஆனால் நஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? அது விளக்கம் நான் தரேன். ஓகேவா? புரிஞ்சுக்கணும், தப்பு கிடையாது. கேள்வி கரெக்ட் தான். இதில் நம்ம என்ன பண்ணலாம் மேடம், நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டீங்களா? ஆக்சுவலி இது என்னன்னா, இது வந்து அதான் சொன்னேன், இது வந்து ரெகுலர் பிளான் கிடையாது. லேண்ட் நீங்கள் காரணமாக வச்சுட்டே இருக்கலாம். நான் இருப்பேன், அதுக்கப்புறம் பசங்க இருப்பாங்க, நீங்கள் வாங்க அப்புறம் பசங்க இருப்பாங்க, அது விஷயம் கிடையாது. காசு கொடுத்தோம். இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் பிளானாக வச்சுருப்போம். ஒரு நேரம் டைமிங் கூட பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா சைட்டுக்கும் பண்ண முடியாது, ஒரு சில சைட்டு தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பிஸ்னஸ் மேனாக பிளான் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பணம் லாபம் ஆயிடும். சில இடத்துல பணம் நான் சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு சில பிளான் பண்ணுவோம். இப்போ இந்த அளவுக்காக வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு டைம் வந்து மொத்தமாக பொருளை எடுத்து காலி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லேண்டில் சில பிளான் நம்மளுடைய பேமெண்ட் லாக் ஆகும்போது சில பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணுவோம். அதுக்கு இது பயன்படும். அது இல்லாமல் பல்கான சேல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு பட்சத்தில் நீங்கள் ஒரு 4 பிளான் எடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி பல்காக ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் பண்ணுவோம். அது இல்லாமல் லேண்ட் ஓனர் என்னோட பணம் இருக்கும்போது சில லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே டோட்டல் காசு என்ன வந்துடும். சில ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி காசு இல்லை, அவருக்கு தேவையான காசு போயிட்டு எனக்கு பேலன்ஸ் காசாக வரும். இதில் மாதிரி பிளான் மொத்த காசு எனக்கு வந்துடும். அப்போ இந்த பணத்தை எடுத்து நான் வேற தான் போட்டு நான் உங்களுக்கு கோல்டு பிளான் தருவோம், அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10% சர்வீஸ் ஆகும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10% சர்வீஸ் ஆகும் அப்படி இருக்கு. ஓகேங்களா? அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுப்பீங்க. 6 லட்சம் நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு தனி. அஸ் கஸ்டமராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200% லாபம். இது நான் சொல்ல கஸ்டமருக்கு பயங்கரமான லாபம். 10% ரிஜிஸ்ட்ரேஷன் காசு கொடுப்பீங்க. மந்த் கொடுக்கும்போது நம்ம 10% சர்வீஸ் சார்ஜ் முடிச்சிடுவோம். பெருசாக ஒன்றும் போகாது. 30,000 10% வேணுங்க. 3000 ரூபாய் ஒரு மேக்ஸ் காசு போகுது. ஓகேங்களா? 3000 ரூபாய் அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 27,000 கிடைக்கும். நஷ்டம் ஒன்றும் இல்லை, லாபம் தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா